ஹாய்ங்க. அது என்னமோ தெரியல. நாங்க இருக்கிற ப்ரூனை நாட்ல மட்டும் அடிக்கடி வானவில் வருதுங்க. நம்ம ஊர்ல கூட நான் அடிக்கடி இந்த மாரி பார்த்ததே இல்ல. எப்பயாச்சும் ஒரு நாள் தான் வானவில் பார்த்துருக்கேன். இங்க நாங்க ப்ரூனை நாட்டுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. இந்த 2 வருஷத்துல எத்தனையோ தடவ இந்த வானவில்ல நான் பார்த்துட்டேன். அதுவும் ஒரு வானவில்லா வராது. 2 வானவில்லா அப்படியே அழகா வரும். ஈவினிங் போல ஒரு இடத்துக்கு தான் நாங்க கிளம்புனோம். அப்படியே வெதரும் நல்லா சில்லுன்னு சூப்பரா இருந்தது. அப்படியே எங்கள பின்தொடர்ந்தே அந்த வானவில்லும் வந்துச்சு. வானவில்ல தொடர்ந்து நாங்க போனோமா, எங்கள தொடர்ந்து வானவில் வந்துச்சான்னே தெரியல. அப்படியே நாங்க எங்க வந்தோம்னா, நிரா ஸ்டோர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்குங்க. இங்க வந்து இந்த பவுலு, பிளேட்டு, இந்த செராமிக் பிளேட்டெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்னு இன்ஸ்டாகிராமில வந்து பார்த்துருக்கேன். எனக்காவது ஒரு நாள் போகணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஆனா இன்னைக்கு போகணும்னு நானே எதிர்பார்க்கல. ஹஸ்பண்ட் திடீர்னு கூட்டிட்டு வந்துட்டாங்க. எங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நெறைய வச்சிருந்தாங்க. பார்க்குற பொருட்களெல்லாம் வாங்கி நம்ம வீட்ல வைக்கணும்னு ஆசை தான். ஆனா எங்க, நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னா நமக்கு புடிச்ச பொருட்களெல்லாம் வாங்கி வீட்ல வைக்கலாம். நம்ம தான் ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்கோமே, அப்புறம் எப்படி நமக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி வீட்ல வைக்கிறதுன்ட்டு, ஒரு சில பிளேட்ஸ் வாங்கலான்னு நாங்க வந்தோம். ஆனா நாங்க எதிர்பார்த்த மாரி பிளேட் இங்க இல்ல. எல்லாமே குட்டி குட்டி பிளேட்டா தான் இருந்தது. கொஞ்சம் பெரிய பிளேட்டா இருந்தா தான் நம்ம சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். ஆனா இந்த மாதிரி பவுல் எல்லாம் ரொம்ப அழகா இருந்தது. விலையுமே வந்து கம்மியா தான் இருந்தது. நான் ஒரு 5 பவுல் கிட்ட வாங்குனேங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்கிட்டு வந்த பவுல்ல உடனே ஏதாவது வச்சு சாப்பிடணும்னு ஆசை. ஏன்னா புதுசா ஏதாவது பொருள் வாங்கிட்டோன்னா, அத தான் கொஞ்ச நாளைக்கு வச்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். வீட்டுக்கு வந்ததுமே அத வந்து எக் பாஸ்தா தான் கேட்டான். மதியம் வச்ச சாப்பாட அவங்க அப்பாவும், முகிலும் சாப்பிட்டாங்க. எனக்கும் ஆதவுக்கும் தான் அந்த பாஸ்தா. இந்த பவுல்ல போட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த கிச்சனுக்கு பொருட்கள் வாங்கி சேர்க்கறதுல எல்லா பெண்களுக்குமே ஒரு ஆர்வமும் இருக்கும், ஆசையும் இருக்கும். அப்படிதானே? உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.